மாயை தான் விலகவே ஞானம் சொன்னேன். மாயை விலகத்துக்கு ஞானம் சொன்னேன். நமக்கு மங்கள் இல்லாத ஒரு நிலைமை வேணும்னா மங்களம் வேண்டும்ன்ற. மங்கள்னா கலங்க நிலை. அது இல்லை அப்படின்னா மங்களம் வேண்டும். அந்த மங்களம் வேணும் எதுக்கு அப்படின்னா அது தாய் தான் அந்த அருள் கொடுக்கணுமா. நமக்கு மங்களம் வேணும்னா மங்களம் உண்டாகட்டும் சொல்கிறாங்க இல்லையா, அது தாய் அருள் வேண்டும். தரணியிலே தாயை விட்டால் ஞானம் ஏது? உலகத்தில் தாயை விட்டால் ஞானம் கிடையாது. அதனால் காயை தின்னால் ஞானமோ? எதை தின்னால் ஞானம் வரும்? ஞானம் உள்ளவன் எதை சாப்பிடுவான்? பழத்தை தானே சாப்பிடுவான். காயை சாப்பிட்டுட்டு ஞானம் வரும்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் காயை தின்னக்கூடாது, பழத்தை தான் சாப்பிடணும். அப்போ உண்மையான ஞானம் எதுனா தாயை வணங்குறது தான் உண்மையான ஞானம் அப்படின்னு சொல்கிறார். இது பேய் ஓட்டுவதற்காக இருக்கிற மார்க்கம் அல்ல. ஏன்னா உலகத்தில் என்ன சொல்கிறான், பேயை ஓட்டுறதுக்கு எல்லா வேலையும் செய்கிறான். ஆனால் மனப்பேயை ஓட்ட என்ன வேணும்? மனப்பேயை ஓட்ட என்ன வேணும்னா இது போல் ஞானம் வேண்டும். இது இருந்தால் தான் மனப்பேய் ஓடும் அப்படின்னு சொல்கிறார். இந்த பாட்டை மட்டும் மறுபடியும் ஒரு முறை படிச்சிடுறேன். மாயைத்தான் விலகுவேன் ஞானம் சொன்னேன், மங்களமே என்னாலும் மங்கள் இல்லா, தாயைத்தான் பூசிக்க விரு அருள் வேண்டும், தரணியிலே தாயை விட்டால் ஞானம் இல்லை, காயைத்தான் தின்னால் ஞானமோ, கலங்காமற் அகமூர்த்தி பூசை வேணும், பேயைத்தான் ஓட்டிட மாந்திரிகம், புவிதனிலே மனப்பேயை ஓட்ட ஞானம் தானே. அப்போ என்ன சொல்கிறேன்னா, அசவமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார். அசவமூர்த்தினா யார்? அசவமூர்த்தினா குதிரை தலை வச்சு உடம்பு அதான் குதிரை மாதிரியே இருப்பார். ஆனால் அவர் ஒரு பெரிய ஞானி. அவரோட ஞானம் வேணும் அப்படி சொல்கிறார். அவரோட ஞானம் இருந்தால் இதெல்லாம் நமக்கு கை கூடிடும் அப்படி சொல்கிறார். ஆனால் அப்படி ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னு கேட்டால் உலகத்தில் இருந்தாரா இல்லைன்னு தெரியல. ஆனால் நம்ம இதில் இருக்குது. என்ன இருக்குன்னா, சித்தருங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வாசி என்ற குதிரையை கட்டு அப்படி சொல்லுவாங்க. குதிரை நமக்குள்ளே ஓடுதில் வாசி, அதுக்கு பேர் குதிரைன்னு பேர் வச்சுருப்பாங்க. ஏன்னா அடங்காத குதிரை, அதனுடைய வேகம் மிகப்பெரிய வேகம். அதனால் அந்த குதிரையை நீ சரி பண்ணிட்டீன்னா இது போல் ஞானங்கள் வந்துடும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, வாசியை நீ பழக்கம் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிற.